பாடம் 3 துயர் துடைக்கும் ஆண்டவர். இந்த பாடத்தில் நம்ம ஒரு குஷ்டரோகியை பற்றி பார்க்க போகிறோம். குஷ்டரோகிக்கு இன்னொரு பேர் உண்டு, அது என்னென்னா தொழு நோயாளி. பழைய காலத்தில் யூத சமூகம் இந்த தொழு நோயாளிகளை மனிதராகவே கருதலை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அந்த தொழுநோயாளியுடைய குடியிருப்பை ஊருக்கு வெளியே வச்சாங்க. இந்த தொழுநோயாளிகள் ஊருக்குள்ளே வரக்கூடாது. அவங்களோட குடியிருப்பு எங்கே இருக்கும்னா ஊருக்கு வெளியே தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த குஷ்டரோகிகள் என்ன பண்ணணும்னா தீட்டுன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பக்கமாக ஒருவேளை யாராவது வந்தால் இங்கே குஷ்டரோகி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலகி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த குஷ்டரோகியை யூத சமூகம் தள்ளி தான் வச்சுருந்தாங்க. அவங்கள சமூகத்தில் ஒரு அங்கமாகவே கருதலை. அப்படி இருக்கச்சில் ஒரு குஷ்டரோகி ஏசப்பா வரதை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, இந்த யூத மக்களுக்கோ இல்லை யூத சட்டத்துக்கோ அவன் பயப்படலை. அவன் தைரியமாக நான் ஏசப்பா கிட்ட முழங்கால் படிக்கிட்டா கண்டிப்பாக ஏசப்பா எனக்கு சுகம் தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் என்ன பண்ணுறான்னா, ஏசப்பாவுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு ஏசப்பா பார்த்து சொல்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை நோக்கி வேண்டுறான், ஜெபம் பண்ணுறான். உடனே ஏசப்பா மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசப்பா அப்படி சொன்ன உடனே அந்த குஷ்டரோகியோடைய அந்த குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமாகறான். இப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குஷ்டரோகி கிட்ட நீ இதை ஒருவருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயினும் நீ உன்னைய ஆசாரியன்ட்ட போய் காட்டுன்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட காட்ட சொல்கிறாங்க? ஆசாரியன்ட்ட போய் நீ சுத்தமானதை போய் காட்டணும். காட்டிக்கிட்டு மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்துன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்கிறாங்க. சரியா? யார் கட்டளையிட்ட காணிக்கை? மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த குஷ்டரோகி என்ன பண்ணுறான்னா, போய் ஊரில் எல்லார்ட்டையும் போய் ஏசப்பா தன்னை சுத்தமாக்குனதை எல்லார்கிட்டையும் பிரசித்தப்படுத்துகிறான். இதனால் ஏசப்பாவால் வெளியரங்கமாக பட்டணத்துக்கு போக முடியல. அதனால் ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, சில நாட்கள் வெளியே வனாந்திரமான ஒரு இடத்துல தங்குறாங்க. இந்த பாடத்து மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் ஏசப்பாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி நம்ம வேண்டுதல் செய்யும்போது நம்மளுடைய கஷ்டத்தை, வியாதியை எல்லாத்தையும் ஏசப்பா நீக்கி நமக்கு சுகம் தருவாங்க.